கோயம்புத்தூர் சாதாரண ஊர் இல்லைங்க. அந்த ஒரே மாவட்டத்தில் மட்டுமே 250க்கு மேற்பட்ட கல்லூரிகள். அதனால்தான் கல்லூரிகளுடைய நகரம் என்று கோயம்புத்தூரை சொல்றோம். படித்தவர்கள், பண்பானவர்கள், ரொம்ப நாகரீகமான மக்கள், எப்பொழுதும் கூட அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்க. அதனால்தான் எங்களுக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தினுடைய முதல் தாமரை 2024 கோயம்புத்தூரிலே மலரும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. அதனால் எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. 27ஆம் தேதி அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க 15 லட்சம் பேர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதுபோல் ஒரு நிகழ்வை நடத்தியதில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி இந்த யாத்திரை மக்கள் யாத்திரையாக, சாதாரண மக்கள் பங்கெடுக்கக்கூடிய யாத்திரையாக மாறி இருக்கிறதோ, பிப்ரவரி 27ஆம் தேதி 12 மணிக்கு நீங்கள்லாம் மாதாப்பூர் பல்லடம் பக்கத்தில் வரும் பொழுது உங்கள் குழந்தைகளை அழைத்து எதிர்கால இந்தியாவிற்கு பாரத பிரதமர் என்ன பேசுறாங்கன்னு ஒரு திருவிழாவை போல நீங்க கூட்டிட்டு வரணும். வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, கூட்டிட்டு வரணும். அப்பா அம்மா பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ, எப்படி மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வீர்களோ, அதுபோல் உங்களுடைய உறவினர் எல்லாம் அழைத்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும். யாத்திரையினுடைய நிறைவு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பிரதமர் அவர்கள் வரப்போறாங்க தமிழகத்தில். பிரதமர் அவர்கள் 2021க்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் பேச்சு அந்த மேடையில் இருக்கும். அதுவும் சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி கண்ணில் தெரியுங்க ஐயா, நமக்கு எல்லாம் தெரியுது, நம்மால் உணர முடிகிறது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க ஐயா, சில டைம் எழுத முடியாது, ஆனால் உணர முடியும். தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அந்த மாற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1967 ஒரு மாற்றம். தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2024 அந்த மாற்றம் நம்ம கிட்ட தெரியுதுங்க ஐயா. அந்த உணர்வு நமக்கு தெரியுது. நம்ம எல்லோரும் கூட நம்மை சுற்றி உணர முடியும். மறுபடியும் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ள 2024 40க்கும் 40க்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட 2026க்கான முதல் தாக்கம் 2024 மிக முக்கியமாக தமிழக மண்ணிலே வரும் என்பதை இந்த யாத்திரையினுடைய கடைசி நிறைவு நாள் 27ஆம் தேதி பிப்ரவரி உணர்த்துங்க ஐயா.